திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. 1.5 மாத கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகம் முழுவதும் பள்ளிகள் இன்று திறக்கப்படும் நிலையில் மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிகளுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் கோவையிலிருந்து செய்தியாளர் கார்த்திக் இணைந்துள்ளார். அவரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்திக், தற்போது நீங்க எந்த பள்ளியில இருக்கீங்க? அங்க மாணவர்களுடைய வருகை எந்த அளவுல இருக்கு? மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் என்ன சொல்றாங்க? கள நிலவரத்தை பதிவு பண்ணுங்க கார்த்திக். வணக்கம். கோவை டவுன்ஹால் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் தான் நம்ம இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49 நாட்கள் கழித்து, அதாவது கோடை விடுமுறையை முடித்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் அவங்க பள்ளிக்கு திரும்பக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. பெற்றோர்களும் வந்து அவங்க குழந்தைகளை ஆர்வமாக இந்த பள்ளிக்கு அழைத்து வரக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது குழந்தைகள் மீண்டும் பள்ளிக்கு வரக்கூடிய இந்த நாட்களை முன்னிட்டு பள்ளியில் பல்வேறு ஏற்பாடுகளை வந்து பள்ளி நிர்வாகம் செஞ்சிருக்காங்க. குறிப்பாக தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கு இன்றுக்கு வரக்கூடிய குழந்தைகளை வந்து மகிழ்ச்சியோடும் அன்போடும் வரவேற்க வேண்டும் என அவங்க ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இந்த சூழல்ல அனைவரும் வந்து அந்த குழந்தைகளை வரவேற்க அவங்களுடைய பள்ளி வகுப்புகளுக்கு முன்னாடியும் பள்ளிகளுக்கு முன்னாடியும் வந்து ஆசிரியர்கள் வந்து அவங்க பெற்றோர்களையும் குழந்தைகளையும் வரவேற்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. அரசு பள்ளிகளில் குறிப்பா இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து பாட புத்தகங்கள் விநியோகம் செய்ய வேண்டும் என ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டனால இன்றைய தினமே வந்து பாத்தீங்கன்னா பாட புத்தகங்கள் கொடுக்கக்கூடிய பணிகளும் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. அதே சமயம் அவங்களுக்கான அடிப்படை வசதிகள், குடிநீர் தேவைகளோ, கழிவறைகள் மற்றும் அனைத்து வசதிகளும் வந்து சரியாக செய்திருக்க வேண்டும் என சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டிருந்த சூழல்ல அதற்கான ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. மேலும் பள்ளிகள் இன்று வந்து 49 நாட்கள் வந்து கழித்து வகுப்புகள் வந்து தொடங்கப்பட்டிருக்க சூழலில் 2ஆம் வகுப்புக்கு மேல வரக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாக வரக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா புதிதாக, அதாவது 1ஆம் வகுப்பு ஆரம்ப பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய அந்த வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு அழுதுட்டும் அவங்கள சமாதானப்படுத்தி பள்ளிகளுக்கு கொண்டு வரக்கூடிய, அழைத்து வரக்கூடிய பெற்றோர்களுடைய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. பள்ளியோடைய வாயில் பாத்தீங்கன்னா அந்த மிக்கி மவுஸ் பொம்மை போன்ற பொம்மைகள் வைத்து அந்த குழந்தைகளை வரவேற்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பா 49 நாட்கள் கழித்து இந்த பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில பொதுமக்களும் சரி, பெற்றோர்களும் சரி, தங்களுடைய குழந்தைகளை வந்து பள்ளிகளுக்கு அழைத்து வரக்கூடியதுல மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம இந்த பகுதியில் பார்க்கிறோம். ஆசிரியர்கள் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முதல் நாள் வகுப்பு என்பது வந்து கோடை விடுமுறையில அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க பெற்றோர் மற்றும் அவங்க சொந்த ஊர்களுக்கு சென்ற அந்த கதைகளையும் அந்த பயணங்களையும் வந்து கேட்கக்கூடிய காட்சிகளாகத்தான் இருக்கும் சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயம் பள்ளி குழந்தைகள் வந்து ஆர்வமாக வரக்கூடிய காட்சிகளும் பார்க்கிறோம். ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். பாப்பா வணக்கம், உங்க பேர் என்ன? சமஸ்கிருதி. ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்க, ஜாலியா இல்ல என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து கிளாஸ்ல போய் படிக்க போறீங்களா? ஓகே, ஜாலியா இருக்கா? ஸ்கூல் லீவ்லாம் முடிஞ்சு ஃபீல் பண்ணலையா? ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாப்பா நீங்க, உங்க பேர் என்ன? நீங்க எங்க இருந்து வரீங்க? என் பேரு மிதுஷா. ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஜாலியா ஃபீல் பண்றேன். ஜாலியா ஃபீல் பண்றீங்களா? டீச்சர்ட்ட போய் என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு? ஓகே, தேங்க்ஸ். இது போன்று குழந்தைகள் வந்து தங்களுடைய மகிழ்ச்சியாகவும், அதாவது இன்றைய தினம் வந்து பள்ளிக்கு வந்தது மகிழ்ச்சியாக இருப்பதாக மாணவிகள் சொல்லியிருக்காங்க, குழந்தைகள் சொல்லியிருக்காங்க. இது போன்று குழந்தைகளை வரவேற்க இனிப்புகள் கொடுத்து இந்த மாதிரி மிக்கி மவுஸ் பொம்மைகள் போட்டு வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. இன்றைய முதல் நாள் வந்து பிரேயர்னு சொல்லக்கூடிய அந்த மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் மற்றும் உற்சாக நடனங்கள் இதெல்லாம் வைத்து அந்த குழந்தைகளை பள்ளிகளுக்கு வரக்கூடிய அந்த ஆர்வத்தை வந்து மிகைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், அவர்களுக்கு இந்த பள்ளி வந்து ஒரு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அது போன்ற பல்வேறு ஏற்பாடுகளை வந்து பள்ளி நிர்வாகம் செய்திருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல வந்து குழந்தைகள் வந்து பள்ளிக்கு ஆர்வமாக வர வேண்டும் என்பதே பெற்றோர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்துடைய ஒரு குறிக்கோளாக இந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். கள விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.